அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் தன்னை குறித்து சொல்லும் பொழுது அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்திருக்கிறான். அரிசுக்கு கால்கள் உண்டா? அரிசி என்பது ஒரு இருப்பிடம் என்பதற்கு அரிசி என்று சொல்லப்படும். நம்முடைய சேர், நாம் அமர்ந்திருக்கிற சேர் 4 கால்களை கொண்டது. அரிசுக்கு சேர்கள் உண்டா, கால்கள் உண்டா என்றால் எத்துணை கால் என்று தெரியாது, ஆனா கால்கள் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் நமக்கு அதை விரிவுபடுத்துகிறார். புகாரி என்று சொல்லப்படுகிற நபிமொழி தொகுப்பிலே பார்க்கிறோம். ஒரு யூதருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் சண்டை ஏற்படுகிறது. யூதர் என்ன சொல்கிறார்? அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வினுடைய தூதராகிய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது சத்தியமாக, அவரைத்தான் மனித சமூகத்திலே சிறந்த படைப்பாக அல்லாஹ் படைத்தான் என்கிறார். முஸ்லிம் என்ன சொல்கிறார்? இந்த உலகத்திலேயே சிறந்த படைப்பாகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சத்தியமாக என்கிறார். இருவருக்கும் வாய் தகராறு ஏற்படுது, சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வழக்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், முஸ்லிமை பார்த்து சொல்கிறார், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி என்னை நீங்கள் ஒருபோதும் பேசாதீர்கள். என்ன காரணம் தெரியுமா? சூர் ஊதப்படும் மறுமை நாளில். அப்பொழுது எல்லாம் மூர்ச்சையாகி விடுவார்கள். மூர்ச்சையாகி விட்டால் முதலில் அந்த மூர்ச்சையாகி விட்டு மயக்கமுற்று கிடக்கக்கூடிய மனிதர்களிலேயே விழிக்கின்ற மனிதர்களில் முதல் மனிதன் நான் தான். யார் சொல்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சூர் ஊதப்பட்டு எல்லோரும் மயக்கமுற்று விழுந்தவுடனே மயக்கத்திலிருந்து தெளிகிற மனிதர்களில் முதல் மனிதர் நான் தான். அப்படி நான் தலையை உயர்த்தி பார்க்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அர்ஷினுடைய ஒரு காலை பிடித்துக் கொண்டு அவர் இருப்பதை நான் பார்த்தேன். அப்பொழுது நான் நினைத்தேன், மூர்ச்சியாகும் பொழுது என்னுடைய சகோதரர் மூசா மூர்ச்சி ஆகாமல் இருந்திருக்கலாம். என்ன காரணம்? தூர் சீனா மலையில் அல்லாஹுவை பார்க்க விரும்பும் பொழுது அல்லாஹ் அவரை மூர்ச்சியாக்கினானே. சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோமே, அல்லாஹுவை பார்க்க விரும்பிய காரணத்தினால் அல்லாஹ் ஒளியை ஒரு மலையின் மீது செலுத்தி அந்த மலை சுக்குநூறாகி பிறகு மயக்கமுற்று கீழே விழுந்தாரே. அதற்கு பகரமாக அல்லாஹ் அவரை மூர்ச்சியாக்காமல் இருந்தானோ, அல்லது எனக்கு முன்னதாகவே என்னுடைய சகோதரர் மூசா எழுந்து விட்டாரோ? அப்படிப்பட்ட சங்கைக்குரியவரை தாழ்த்தி என்னை உயர்த்தாதீர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நபிமொழியிலே பாருங்கள், அல்லாஹ்வுடைய அரிசினுடைய ஒரு காலை பிடித்துக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கால்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய அரிசில் அல்லாஹ் அமர்ந்திருக்கிறான். சகோதரர்களே, அப்படி நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய அரிசிக்கு மேல் அல்லாஹ் அமர்ந்திருக்கிறான் என்பதுதான் இஸ்லாத்தின் சரியான கோட்பாடு. அல்லாஹ்வுடைய அரிஸ், அந்த அர்ஷனுடைய நிழல் 7 நபர்களுக்கு கிடைக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மறுமை நாளிலே சொல்கிறார். அது தனி பாடம். அந்த அர்ஷை மலக்குமார்களில் 8 மலக்குமார்கள் அந்த மறுமை நாளிலே சுமந்து வருவார்கள். நரகத்திற்கென்றே நரக காவலாளிகளாக ஒரு சில மலக்குமார்கள், சொர்க்கத்தை பாதுகாக்கிற மலக்குமார்கள், கேள்வி கணக்கு கேட்டு தீர்ப்பு சொன்ன பிறகு நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் மனிதர்களை அழைத்து செல்வதற்கென்று மலக்குமார்கள், மனித உயிர்களை கைப்பற்றுகிற மலக்கு, நன்மை தீமையை எழுதுகிற மலக்கு, மூமின்களை பாதுகாப்பதற்கென்று மலக்கு, மூமின்களை பாதுகாப்பதற்கென்று மலக்கு, கபர்களிலே கேள்வி கேட்பதற்கென்று மலக்கு, பல மலக்குகள் உண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற. அதில் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து எத்துணை மலக்குமார்கள் இருக்கிறார்கள்? 8 மலக்குமார்கள் இருப்பதாக அல்லாஹ் 69வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். வ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் ஸமானியா. அந்த மறுமை நாளில் வானவர்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரிசை 8 மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த 8 மலக்குமார்களில் ஒரு மலக்கை குறித்து மட்டும் சொல்வதற்கு எனக்கு அல்லாஹ் அனுமதி வழங்கி இருக்கிறான். அந்த ஒரு மலக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானவர் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அந்த ஒரு மலக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானவர் தெரியுமா? நம்முடைய தோளுக்கும் காதுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு சோர்களே? அதிகபட்சம் ஒரு சான் கூட இருக்காது இல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து வருகின்ற அந்த மலக்குமார்களில் ஒரு மலக்கை மட்டும் குறித்து எனக்கு சொல்வதற்கு அல்லாஹ் ஜிப்ரீலின் மூலம் அனுமதி வழங்கி இருக்கிறான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு மலக்கை குறித்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து வருகிற 8 மலக்குமார்களில் ஒரு மலக்கு, அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவருடைய காதுக்கும் தோளுக்கும் மட்டுமே இடைப்பட்ட தூரம் எவ்வளவு தூரம்? 700 ஆண்டு காலம் நாம் பயணம் செய்கிற தூரமாம், காதுக்கும் தோளுக்கும் இடைப்பட்ட தூரம். அப்ப மறுமையை பொறுத்த வரையில், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை பொறுத்த வரையில்
நரகத்தை பாதுகாக்கின்ற வானவர்களோ சொர்க்கத்தை பாதுகாக்கின்ற வானவர்களோ அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து செல்கிற வானவர்களோ நீங்களும் நானும் நினைப்பதைப் போல உள்ள சாதாரணமான நம்முடைய தோற்றத்திலே உள்ள சக்தி வாய்ந்த மனிதர்கள் அல்ல, சக்தி குறைந்த மனிதர்கள் அல்ல, அபரிவிதமான ஆற்றல் படைத்தவர்கள் அந்த மலக்குமார்கள் என்பதையும் இந்த செய்தியின் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் அல்லாஹ்வுடைய அரிஸ் 7 வானங்களையும் தாண்டி சொர்க்கத்திற்கு மேலாக இருக்கிறது என்றால் அதுவும் எங்கே இருக்கிறது? அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 11வது அத்தியாயத்தின் 7வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அரிஸ் எதன் மீது இருக்கிறது என்றால் வகான அர்ஷுஹு அலல் மாஇ, நீரின் மீது அல்லாஹ்வுடைய அரிஸ் இருக்கிறது. எதன் மீது இருக்கிறது? நீரின் மீது அல்லாஹ்வுடைய அரிஸ் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு 100 படித்தரம் உண்டு. ஒவ்வொரு 2 படித்தரத்திற்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு தெரியுமா? சொர்க்கத்தை நீங்கள் கற்பனை செய்து கொள்வதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லட்சோப லட்ச கோடிக்கணக்கான மக்கள் வந்து மரணித்து மறுமையில் எழுப்பி சொர்க்கவாசிகள் என்று தீர்மானித்து அனுப்ப வேண்டுமானால் சொர்க்கம் எவ்வளவு பெருசு சகோதரர்களே? சொர்க்கத்திற்கு 100 படித்தரம் உண்டு. ஒவ்வொரு 2 படித்தரத்திற்கும் இடைப்பட்ட தூரம் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரமாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், படித்தரத்தில் உன்னதமான படித்தரத்தில் இருப்பதுதான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பது. அதற்கு மேல் அல்லாஹ்வுடைய அரிஸ், அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழிருந்துதான் சொர்க்கத்தினுடைய நீரூற்றே ஓடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக 11வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய அரிஸ் என்பது வகான அர்ஷுஹு அலல் மாஇ, அல்லாஹ் தன்னுடைய அரிசை நீரின் மீது அமைத்திருக்கிறான் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த சம்பவத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே,